ஹலோ மக்களே, டோக்கியோவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி பொருட்கள் வந்து எங்கே நம்ம வாங்கினா ஓரளவுக்கு நம்ம சீப்பாக வாங்க முடியும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது. இப்போ நாங்கள் போய்ட்டு நம்ம ஹோல்சேலில் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து காசு கம்மியாக வாங்க முடியுது இல்லைங்களா. அதே மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இது வந்து ஏதோகாவா அப்படின்ற ஒரு ஏரியா. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கசாய் அப்படின்னு சொல்லிட்டு கசாய் மெட்ரோபோலியன் உங்களுக்கு மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அந்த மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஃபேமிலியாக இருக்கீங்க, 2 ஃபேமிலியாக இருக்கீங்க, லாட்டாக வந்து வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது இங்கே வந்து காஸ்ட் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ரைஸை விட ஓரளவுக்கு வந்து இங்கே கம்மியாக வந்து வாங்க முடியும். ஸோ அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கசாய் மெட்ரோபாலிட்டன் ஹோல்சேல் மார்க்கெட் வந்து வந்திருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, காய்கறி, பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம். வந்து லோடிங் அன்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இறங்குது. இப்படியே வண்டிகள்லேருந்து லோடிங் அன்லோடிங் இப்படியே வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் உங்களுக்கு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாக்ஸு பேலட்டாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதனால் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு பேக்கேஜிங் ரிலேட்டடான விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து ஆப்பிள் வந்து இறங்கின்னு இருக்குது வண்டியிலேருந்து. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பாக்ஸாக வந்து உங்களுக்கு இறங்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஏரியாவிலேருந்து இப்போது வெங்காயம், தக்காளி அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோடு உங்களுக்கு வெங்காய லோடு வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாக்ஸாக பேக் பண்ணியே வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோடிங் அன்லோடிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் இத்தனை கிலோ வெயிட் தான் தூக்க முடியும்னு இருக்குது இல்லைங்களா. ஒரு ஆள் வந்து 70 கிலோ 80 கிலோ மூட்டையாக தூக்கிலாம் இங்கே இறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லாரியிலேருந்து வர பொருட்கள் அங்கேருந்து லாரிங்க ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள். அங்கேருந்து அப்படியே இறக்கி ஃபோர்க் லிஃப்ட் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இறக்கிறாங்க இல்லைங்களா. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைங்களுக்கு வந்து இப்போ உள்ளுக்குள்ளே நிறைய கடைங்க இருக்குது. இது உள்ளே வந்து நிறைய மூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு பொருளை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வரும்போதே அதை ஃபுல்லாக பேக்கேஜிங் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ரேக்காக வந்து அடுக்கி அழகாக பேலெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோடிங் அன்லோடிங் ஈஸியாக பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஊரில் எடுத்துகிட்டு வரதெல்லாம் மூட்டையில் கட்டி அப்படியே காய்கறி, வெங்காயம் போட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப சீப்பு. பட் ஆனால் இந்த மாதிரியான பேக்கேஜிங் பண்ணுற முறை, இதுக்காக எடுத்து ஒரு பாக்ஸ்லேயும் வந்து நிரப்பி கொண்டு வந்து அதை பேலெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் வந்து அதிகமாகவே எடுக்கும். பட் ஆனால் லோடிங் அன்லோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இதே நம்ம ஊர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒன்று உங்களுக்கு வராயும் நல்ல பேக்கேஜிங் இல்லை அப்படின்னும் போது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் அப்படின்றது ரெண்டுத்துலேயுமே இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக, டேமேஜ் ஆனால் கூட கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக வந்து அவங்களால கொடுக்க முடியுது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேக்கேஜிங் முறையினால உங்களுக்கு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாகுது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த நாட்டில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றதுனால லோடிங் அன்லோடிங்க்கு இந்த மாதிரியான பேலட் பேக்கேஜிங்கில் தான் ஈஸியாக வந்து ஒரே டிரைவர் வருவார். அவரே வண்டியிலேருந்து ஃபோர்க் லிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்து போய்டுவா போல். இதை நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. அங்கே வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு இப்போ கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸு டிமெரிட்ஸுன்றது இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழம், காய்கறிகள்லாம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், திராட்சை பாருங்கள், எவ்வளோ பெரிய திராட்சை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய திராட்சை என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை நான் பார்க்குறேன். இவ்வளோ குண்டாக இருக்குது. விதை இருக்குதா விதை இல்லையான்னு தெரில. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான திராட்சை, இது ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 600லேருந்து 700 இருக்குங்க. இப்போ இது பாக்ஸாக நம்ம வாங்கும்போது இது வந்து இங்கே ஹோல்சேலுன்றதுனால கொஞ்சம் விலை கம்மி. இப்போ நம்ம ஊர் கோயம்பேடு மார்க்கெட் எப்படி இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரீட்டெயிலில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு வகைகளாக இருக்கட்டும். ஸோ ஜாஸ்பெரி இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இம்போர்ட்டட் தான். ஜாஸ்பெரி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பூசணிக்கான்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் நான் முதல் முறை நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே பாக்ஸாக வந்து இறங்கியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே ஆரஞ்சு இருக்குது பாருங்கள். இதுமாரி பாக்ஸாக அப்படியே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு அடிக்க வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குது. ஸோ இந்தமாரி நம்ம வந்து லாட்டாக வாங்கும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து சீப்பாக வாங்கலாம். என்ன ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி அப்படின்னு சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய மெரிட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வெங்காயம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெங்காயம் ஸ்டாக் இருக்குது. ஸோ வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி லாட்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லா வந்து காசு சேவ் பண்ண முடியும்.
உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம லாட்டாக எடுக்கிறோம் அப்படின்னும் போது இதுலேயும் வந்து நல்லா காசு சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது இல்லைங்களா, பீச் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே மொத்தம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே இறங்கி இருக்குது ஸ்டாக்கு. இங்கே வந்து இறங்குற பொருட்களை சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து இங்கே வந்து இது கேரட்லாம் வந்து இறங்குது பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறாங்க கவரில் போட்டு. இங்கேருந்து பேக்கிங் ஆகி எல்லாம் உங்களுக்கு கடையாக வந்து சப்ளை ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேரட் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட் அழகாக எப்படி பேக்கிங் பண்ணிட்டாங்க பாருங்கள், பார்கோடெல்லாம் போட்டு. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கடைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான கடைங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இருந்தால் வந்து சப்ளை ஆகுது. டோக்கியோவில் நீங்கள் கொஞ்சம் காசு சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஏரியாக்கள் வந்து நீங்கள் பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையில் இங்கே பாருங்கள் ஆரஞ்செல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சில கடையில் வந்து எக்ஸப்ஷனல் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா 2 கிலோ 3 கிலோ வேணும்னா அது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிவைஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதிலே வெயிட் போட்டு அப்படியே நம்ம லூஸில் கூட வந்து வாங்க முடியுது. ஆனால் எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. எல்லாமே ஒரு சில பேர் வந்து பாக்ஸாக தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து குடமிளகா. ஸோ ஒன்று எவ்வளோ வெயிட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு தான் அது என்னென்னு படிக்க தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு குடமிளகா வந்து எப்படி பேக்கிங் பண்ணி வந்துருக்குது பாருங்கள். நிறைய பாக்ஸுங்க குப்பை வந்து உங்களுக்கு சேருது இல்லைங்களா, அந்த மாதிரி குப்பை இது வந்து பார்த்திங்கன்னா தாம்போரு அப்படின்னுவாங்க இந்த அட்டைப்பட்டிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க இல்லைங்களா. இப்போ இந்த வண்டிங்க இருக்குது பாருங்கள், இந்த வண்டியில் அப்படியே தூக்கி போட்டு திரும்பி ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணுறாங்க. வண்டி பார்த்திங்களா எப்படி தகன்னு மின்னுது. ஸோ அழுக்கு இந்த நாத்தெல்லாம் இல்லாமல் எவ்வளோ வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் வண்டிங்களை. டோக்கியோவில் நிஷிகசாய் அப்படின்ற இந்தியன் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து இந்த ஒரு மார்க்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஆகும். இங்கே வந்து நீங்கள் நிறைய ஹோல்சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஒரு மார்க்கெட் வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்குதுங்க. நான் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டேங்க. அதனால் காய்கறியோட விலையெல்லாம் என்னால் வந்து கேட்க முடியல. அதனால் என்னோட நண்பர் ரெகுலராக இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாரு அப்படின்றதுனால அவர் தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். நீங்கள் டோக்கியோவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கசாய் மெட்ரோபாலிட்டன் மார்க்கெட்டோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியான்னு ரொம்ப பெருசாக உள்ளே வச்சிருக்காங்க. அது உள்ளேயும் நிறைய காய்கறிகள் இருக்குது. நான் சீக்கிரம் வந்தேன் அப்படின்றதுனால என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோ.